Hello guys, welcome back to Surapul YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தெர்மோடைனமிக்ஸோட கண்டினியூஷன். சரியா, தெர்மோடைனமிக்ஸோட கண்டினியூஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும், எப்படி நம்ம சிலபஸ் கவர் பண்ணிட்டு வந்தோன்ட்டு. ஸோ நம்ம அட் டைமில் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதோட சிலபஸும், ப்ளஸ் வந்து கேட்டில் எது மாதிரிலாம் சிலபஸ் இருக்கோ ஸோ எல்லா சிலபஸும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் அப்படியே கவர் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 25 வருஷம் கொஸ்டின்ஸு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா கேட்டு கொஸ்டின்ஸு அண்ட் தென் அதுக்கப்புறமா அது எஸ்எஸ்சி ஜேஇ அதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நடத்தும் போது சொல்லிடுவேன். சரியா, ஸோ அப்போது இந்த தெர்மோடைனமிக்ஸ் இந்த சாப்டர் இப்படி படிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிஎஸ்சி செக்டர்ஸு இந்த இஸ்ரோ பார்க்கு அது மாதிரி எதெல்லாம் எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க அண்ட் தென் இஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க. நான் பேஸாக இஎஸ்சி கேட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் கம்பெனி சர்வீஸ் இது 3 வச்சு தான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி தான் படித்தோம், எஃப்எம் அப்படி தான் முடித்தோம், அண்ட் தென் இப்போ தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அண்ட் வந்து சைக்கிள்ஸ், அந்த ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டுவெல் சைக்கிள் அப்படி இருக்கும்ல, கேஸ் டர்பைன் சைக்கிள், அந்த சைக்கிள்ஸ்லாம் அந்த அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த 20 கொஸ்டின் எதுக்கு வச்சேன்னா நம்ம ஃபுல் தெர்மோடைனமிக்ஸில் நான் செலக்டிவாக அந்தந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அந்த 20 கொஸ்டின் படிக்கும்போது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இஎஸ்சி கொஸ்டின்ஸோட ஒரு எல்லா செக்ஷனும் 25 வருஷம் கொஸ்டின் பேப்பரும் எப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு கடைசி ஒரு 10 வருஷம் இல்லைனா 5 வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒன்றுனா ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்யூஷனோட வந்துடுறேன். சரிங்களா, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், இங்கே படிக்கும் போது தெரிய பாருங்கள். இன் அ ஃப்ளோ இஃப் எ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் சேஞ்ச் வித் டைம் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் த ப்ராசஸ் அ ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். சரிங்களா, ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட். சரியா, ஒரு க்ளோஸ்டு சைக்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே, ஒரு சிஸ்டமில் ஒரு இன்லெட் இருக்குது, ஒரு அவுட்லெட் இருக்குது. சரிங்களா, இப்போது அந்த இன்லெட்டுக்கு அவுட்லெட்டுக்கும் என்னென்ன எனர்ஜிலாம் கொடுத்துட்டு அது என்னென்ன எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி வெளில வருது அப்படி இந்த 2 எனர்ஜியும் ஈக்குவேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ எதுக்குலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், டர்பைனு, நாசில்ஸு. ஸோ இது 3 தான் பேசிக்காக எல்லா கொஸ்டின்லேயும் இது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, டர்பைனு, நாசில், கம்ப்ரஸர். சரிங்களா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் இங்கேயும் கொடுத்துருங்க, இதை ரொட்டி படிச்சு பாருங்கள். இன் ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் தேர் இஸ் நோ அக்குமுலேஷன் ஆஃப் மாஸ் ஆர் எனர்ஜி இன் கண்ட்ரோல் வால்யூம். சரிங்களா, இது ஒரு கண்ட்ரோல் வால்யூம் இது. அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கர்ஸ். ஓகேவா, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கர்ஸ்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம், இது ஃபர்ஸ்ட் லாவோட அப்ளிகேஷன் தான் இதுன்றது. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு U1 இங்கே கொடுத்துருங்களா. U1 என்னென்னா இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னென்ன அந்த லாட்டிஸ் எனர்ஜி அந்த சொல்லி கொடுத்துருங்களா. அந்த இனிஷியலாக ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் இன்டர்னல் எனர்ஜி நான் என்ன அப்படின்றதுலாம். சரியா, இன்டர்னல் எனர்ஜி ஜூல் பர் கேஜின்ட்டு டினோட் பண்ணுவோம். அது U1ன்றது இனிஷியலாக ஃபஸ்ட்டு இதில் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு இன்லெட்டில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து P1ன்னு டினோட் பண்ணுவோம், அது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். P2 வந்து இங்கே இருக்குல்ல P2, இதை வந்து ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லுவோம், இது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வால்யூமை வின்ட்டு எடுப்போம், இதோட யூனிட் வந்து M3. அதே மாதிரி இதோட வால்யூம், அதாவது வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதுக்காக மெஷர் பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்ன்ட்டு. V2 அதாவது அவுட்லெட்டில் இருக்கிற வால்யூம். சரியா, Z1 அப்படின்னா என்ன, ஹைட்னா ஒன்றும் இல்லை, அந்த டேட்டம் ஹைட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகிக்கிறல. இப்போ கீழே ஒரு இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஸ்ட்ரெயிட்டாக போனதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இங்கேருந்து இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இது எவ்வளோ அப்படின்றது தான் இந்த Z1 வச்சுக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்தால்ஃபி ஹெச்சை வந்து டினோட் பண்ணுவோம். இது H1னா இன்லெட்டோட ஃபஸ்ட்டு என்தால்ஃபினா நான் சொல்லுவோம் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். ஓகேவா, அதுக்கப்புறமா C1 என்னன்னா வெலாசிட்டி, C2னா அதே மாதிரி வெலாசிட்டி அட் 2னா அவுட்லெட்டில் இருக்கிறது. அண்ட் தென் Qனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த Q. அதுக்கப்புறம் Wனா அந்த ஒர்க், எவ்வளோ ஒர்க்கு வெளியே வந்திருக்கு அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது தான். சரி, ஃபஸ்ட்டு இந்த அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ் லா ஆஃப் ஃபஸ்ட் லா அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் 1 அதாவது ஃபஸ்ட் செக்ஷன் இன்லெட்டையும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் 2 அதாவது செக்ஷனோட அவுட்லெட்டும். சரியா, ஸோ இது 2த்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இன்டர்னல் எனர்ஜினா உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாமே சொல்கிறேங்க. இன்டர்னல் எனர்ஜினா எல்லா எனர்ஜியும். ஓகேவா, அந்த லாட்டிஸ் வைப்ரேஷன்லேருந்து ஒன்றும் சொல்லலை அதிலேருந்து. அப்புறம் ஃப்ளோ ஒர்க்னால் உங்களுக்கு என்ன தெரியும். கைனட்டிக் எனர்ஜினா உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்றது. ஒரு ஃப்ரீ ஃபாலிங்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் தென் அதையும் டினோட் பண்ணிருப்பேன். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அது எவ்வளோ ஒரு ஹைட் வரைக்கும் போயிட்டு நான் இது கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஒரு சைக்கிள் வந்து ஒரு பாலோ ஒரு சைக்கிளோ ஒரு மலை மேலே ஏற்றுறேன் அப்படின்றா அது எவ்வளோ டாப் வரைக்கும் போது ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்து மேலே போயிட்டு அங்கேருந்து போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபாலாக வருது கைனெட்டிக்னு சொல்லியிருப்பேன். இங்கேருந்து மேலே போகிறத பொட்டன்ஷியல்னு சொல்லியிருப்பேன். சரியா? அதே மாதிரி கியூ இன் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறமா டபிள்யூனா ஒர்க் இன்புட்டு ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ ஒர்க் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கியூ அவுட் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நான் ஒன்று டினோட் பண்ணுறேன். ஓகேவா? யூ1 வந்து இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ ஒர்க்குன்றத P1 V1 சொல்லுவோம். அண்ட் தென் கைனடிக் எனர்ஜி, அதுக்கப்புறமா கைனடிக் எனர்ஜி வந்து C1/2/2 அதாவது வெலாசிட்டி 1/2/2ன்னு போடுறோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி GZ1 என்ன ஹைட்டு அப்படின்றதுக்கு மெஷர் பண்ணுறது. அதுக்கப்புறம் QN, அதுக்கப்புறம் W இன்புட்டு. அண்ட் தென் சேம் அதே மாதிரி செகண்ட் செக்ஷன் தான் எழுதுகிறோம். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த U1 + P1 V1 இருக்கிற இடத்துல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ இது ஹெச்ன்னு போடலாம் என்தால்ஃபியா. ஸோ அதனால் ஹெச்சாக போடுறீங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்கே என்தால்ஃபியை H1 போடுறேன், இங்கே என்தால்ஃபியை H2 போடுறேன். அதாவது இந்த பாயிண்ட். சரியா? இதை வந்து H2 அப்படின்ட்டு இங்கே போடுறேன். ஓகே, மித்தபடி எல்லாமே சேமாக இருக்குது. சரி, நம்ம ஒரு சில நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம ஒரு கேஸுக்கு வந்து ஒர்க் இன்புட் வந்து 0 எடுத்துப்போம், அதே மாதிரி அவுட்புட் வந்து 0 எடுத்துருவோம். அந்த கேஸில் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு பேஸான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன். சரிங்களா? இது சரியா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் வந்து ஒர்க் இன்புட் 0ன்னு எடுத்தனால இந்த ஒர்க் இன்புட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். சரி, இது வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்ளைட் இன் ஸ்டீம் டர்பைன். இப்போ வந்து ஸ்டீம் டர்பைன் வந்து இன்சுலேட் பண்ணிட்டாங்க. கண்டிஷன் இப்படி தான் இருக்கும், இன்சுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டீம் டர்பைன் நம்ம ஒரு ஒர்க் ஒன்று ப்ரொடியூசிங் டிவைஸ் தான். கரெக்டாக ஸ்டீம் அடித்து அது டர்பைன் சுற்றி அது ஒரு ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணி ஜென்ரேட்டர் பண்ணி எடுக்கிறது ஒரு ஒர்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணும். சரி, கண்டிப்பாக இப்போ ஒர்க் வந்து கேட்பாங்க கொஸ்டினில் ஒர்க் என்னன்னு கேட்பாங்க. சரி, அடுத்ததாக இதில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் நான் திருத்தி எழுதுறேன். H1 + C1/2 + GZ1 + Q in ஈக்குவல் டு H2 + C2/2 இப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வெலாசிட்டி, அதுக்கப்புறமா இது டேட்டம் ஹைட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட்புட். கண்டிப்பாக ஒர்க் அவுட்புட்டு இருக்கும். சரி, ரிமைனிங் என்னென்னா டர்பைன் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். நமக்கு தெரியும் ஒன்று. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி இஸ் நெக்லிகேட்டட். ஓகேவா? கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெக்லேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் C1 வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டேட்டம் ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணுறது நமக்கு இருக்க போகிறது வந்து H1ன்ற பாயிண்ட் இருக்கும், H1 இருக்கும், என்தால்ஃபி 2 இருக்கும், அதாவது H2, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்புட் இருக்கும். சரி, நம்ம இப்போ ஒர்க் அவுட்புட் இங்கே வச்சுட்டு H1 H2 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? அப்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் அ ஸ்டீம் டர்பைன் வித் இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் அ கம்ப்ரஸர், இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து என்னென்னா நம்ம டர்பைனில் ஒர்க்கை வந்து ப்ரொடியூசிங் டிவைஸ், அட் த சேம் டைம் கம்ப்ரஸர் என்ன பண்ணோன்னா இது வந்து ஒர்க்கை வந்து இன்புட்டாக வாங்கிக்கும். கரெக்டாக நம்ம ஒரு மோட்டரோ சம்திங் எக்ஸ்டர்னல் டிவைஸ் கொடுத்து தான் நம்ம கம்ப்ரஸர் ரன் பண்ண வைக்கிறோம். சரி, கண்டிப்பாக ப்ரைம் மூவர் இருக்கும். ஓகேவா? இது ஒரு மோட்டராக கூட எடுத்துக்கோங்க, எப்படி ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்சுலேட்டர்னு கொடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இன்சுலேட்டட் அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட் நான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதுறேன். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஏன் ஒன்றதுக்கு எழுதி எழுதிக்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எழுத தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வரும். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் கம்ப்ரஸர் எழுதுறேன். திருப்பி H1 என்தால்ஃபி + C1/2 அதாவது வெலாசிட்டி கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் GZ1 பொட்டன்ஷியல் ப்ளஸ் Q in, Qனா அந்த ஹீட் ப்ளஸ் வந்து ஒர்க் இன்புட் ஈக்குவல் டு H2 என்தால்ஃபி 2 ப்ளஸ் C2/2 அதாவது வெலாசிட்டி 2 ப்ளஸ் GZ2 ப்ளஸ் Qனா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ஒர்க் அவுட்புட். இது ஒர்க் அவுட்புட்டு கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி இஸ் நெக்லிகேட்டட், தூக்கிடுறேன். அதே மாதிரி நான் வந்து கண்டிஷனில் C1 = C2, Z1 = Z2 கண்டிப்பாக வராதுல்ல, ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி இது Q இன்னும் இருக்க போகிறதில்ல, Q அவுட் = 0. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஒர்க் இன்புட் கொடுக்க போகிறோம். அதனால் ஒர்க் இன்புட் நான் வச்சுக்கிறேன். ஒர்க் இன்புட் வச்சுட்டு என்தால்ஃபி இருக்கும். என்தால்ஃபினா ஒரு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அந்த ஒர்க் இங்கே சொல்லியிருக்கேன்ல U1 = P1 V1 ஏதோ ஒன்று இருக்கும். சரியா? சரி, அப்படி இருக்குது. அப்போ வந்து ஒர்க் இன்புட் மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் H1 என்தால்ஃபி இருக்கும், இந்த H2 இருக்கும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி ஒர்க் இன்புட் = H2 - H1 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். இது எதுக்குன்னா கம்ப்ரஸருக்கு. அதே மாதிரி
ஒர்க்கு அவுட்புட் இங்கே போடல, ஒர்க் அவுட்புட் H1 மைனஸ் H2 இது வந்து டர்பைனுக்கு. சரியா? சரி, இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 40% புரிகிற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு 80 to 90% புரிஞ்சிடும். அண்ட் தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறும் இப்படின்றது. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டீம் நாசல். ஸ்டீம் நாசலும் சேம் அதே மாதிரி தான், இதுவும் இன்சுலேட் பண்ணிட்டுறேன். சரியா? அடியாபேட்டிக்னு போட்டிருக்கேன். அடியாபேட்டிக்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? அடியாபேட்டிக் எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க் சொல்லுவாங்க. ஃப்ளாஸ்க் கூட அதில் வந்து எந்த ஹீட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அட் த சேம் டைம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தாங்க. அதுக்கப்புறமா அதில் கண்டிப்பாக ஒரு சூடாக காஃபி ஊற்றி வச்சுனாலும் கொஞ்சம் சில்லுன்னு ஆகும். சரியா? ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் அடிபேட்டிக் வந்து ஒரு இமேஜினரி மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்கிறோம், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டீம் நாசல். இதில் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறேன். H1 + C1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் GZ1 ப்ளஸ் ஒர்க் இன்புட் ப்ளஸ் Q இன் ஈக்குவல் டு H2 + C2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் GZ2 ப்ளஸ் ஒர்க் அவுட்புட் ப்ளஸ் Q அவுட் அப்படின்ட்டு எழுதுறோமா? சரி, இப்போ நாசலில் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம நாசல்னால் இப்போ தண்ணி அடிக்கிறோன்னா அந்த ஹோஸை பிடிச்சிட்டு செடி அடிக்கிற தண்ணி சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம அமுக்கும் போது சர்றன் இழுத்துட்டு போவோம், எது தண்ணி அதிகமாக போவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன டினோட் பண்ணலாம்னா ப்ரெஷரை வந்து நான் இங்கே ஹோல்ட் பண்ணுறேன். ஓகேவா? கம்மி பண்ணுறேன். அட் த சேம் டைம் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு மாறுது. ஓகே, ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட். ஸோ நாசல்னாவே ஏதோ ஒரு மவுத் அது ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல நாசல் பார்த்துருக்கலாம். இப்போ நான் ஒரு பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இப்போ பர்னருக்கு வந்து ஒரு நாசல் வச்சுருப்போம், பைலட் வச்சுட்டு ஒரு நாசல் இருக்கும். சரிங்களா? அது மூணு அடிக்கும், அதுலேருந்து நெருப்பு. சரி, அப்படிலாம் ஃபியூவல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் நாசல் இருக்கும். சரிங்களா? இப்போ அது மாதிரி ஒரு நாசலில் இப்போ வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு இது தெரிஞ்ச விஷயம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து Z1 = 0 டேட்டம் வந்து இல்லை. ஓகே, Q in = 0, Q அவுட்டும் 0 எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு தண்ணி தான் போகுது அப்படின்ற மாதிரி. ஒர்க் இன்புட்டு இது எந்த ஒர்க்கும் நடக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு என்தால்ஃபி இருக்கும். ஓகேவா? என்தால்ஃபி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த H1 இருக்கும், C1 ஸ்கொயர் பை 2 இருக்கும். இப்போ GZ1 டேட்டம் அடிக்கிறேன், ஒர்க் இன்புட் அடிக்கிறேன், Q இதை அடிச்சிடுறேன். அதே மாதிரி இங்கே வந்து GZ2 ஒர்க் அவுட்புட்டு, Q அவுட்புட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் இப்போ சரி, இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நீங்கள் இந்த ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது எனக்கு வரல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை எழுதிட்டு, ஸோ ஓகே நாசல் இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி அடிச்சு போட்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். மறந்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுன்னா இந்த பாக்ஸ் போட்டாலும் அது மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் இருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நான் முடிச்சுட்டு, சரி இதில் எப்படி கேட்பாங்கன்னா, இது C1 ஸ்கொயர் அப்படின்றது வெலாசிட்டி 2 ஆர் வெலாசிட்டி 1 இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்பாங்க, என் தால்ஃபிலாம் கொடுத்துட்டு. ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இப்போ நான் அடுத்தது வந்து சில்லற டாப்பிக்லாம் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிஸு அங்கங்கே விட்டதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சைக்கிள்ஸ்க்கு வந்துடுறேன். சரி, ஃபஸ்ட்டு த்ராட்லிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றது டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், இங்கே படிச்சு பாருங்கள். when a fluid flows through a narrow passage like an orifice, particularly open-end valve, there is an appreciable drop in a pressure. அதுதான் வந்து நம்ம த்ராட்லிங் டிவைஸ்னு சொல்லுவோம். த்ராட்லிங் டிவைஸில் வந்து H1 = H2 அப்படின்னு இருக்காங்க. சரி, இது எனக்கு இந்த டெஃபினேஷன் புரியல அப்படின்னும் போது நான் கீழே வரும்போது சொல்கிறேன், இன்னும் 4-5 டெஃபினேஷன் மாதிரி எழுதி வச்சுருக்கேன், அப்போவோ படிக்கணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் த்ராட்லிங் அப்படின்ற வார்த்தைலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு வேக்யூமு ஒரு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் ஒரு காற்று இருக்குது, இந்த பக்கம் வேக்யூம் இருக்குது, நடுவில் வந்து ஷீல்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஷீல்டு எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே போகும்ல அந்த காற்று வேக்யூம்குள்ளே, அதுதான் வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், நான் படிக்கிறேன். எக்ஸ்பான்ஷன் அகேன்ஸ்ட் வேக்யூம் இஸ் கால்ட் அ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஃபார் அ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் சேம் இஃப் இட் இஸ் அன் ஐடியல் கேஸ் T1 = T2. சரியா? சரி, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, அது ஒரு மாஸ்லேருந்து பர்டிகுலராக அது ஒரு யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஒரு யூனிக்காக அதுக்கான கான்ஸ்டன்ட்டில் அது ஒரு சப்ஸ்டன்ஸ் நிற்கும். சரி, அதை வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இங்கே கீழே எழுதியிருக்கேன், என்னென்னு பாருங்கள். A pure substance is a substance of a constant chemical composition throughout its mass. It's one component system. It may exist in one or more phases. Okay, more phases na phases naவே உங்களுக்கு தெரியும், லிக்விடு அது மாதிரி ஒரு லிக்விட் ஒரு ஃபேஸு, வேப்பர் ஒரு ஃபேஸு, கேஸ் ஒரு ஃபேஸு. ஸோ அது மாதிரி. ஓகேவா? இங்கே PV டயக்ராம் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த ட்ரிபிள் பாயிண்ட், கிரிட்டிக்கல் பாயிண்ட் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு. ஓகேவா? இங்கே இருக்கிறது சாலிடு, இங்கே வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விடு, இங்கே லிக்விடு,
இங்கே வேப்பரை வச்சுருக்கேன். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னென்னா இந்த 3 சாலிடு லிக்விடு வேப்பர் இது 3மே ஒரு பாயிண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுறது ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னென்னா அது ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்டு போயிட்டு அது வந்து ஃபேஸ் மாற்றுறதுக்கும் நடக்கும். இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் ஸ்டேட். சேச்சுரேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கெப்பாசிட்டி இது வந்து நான் என்னால் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும், என்னோட சேச்சுரேஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்றது மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். வெயில் அடிக்கும் போது திடீர்னு மழை பெய்யும். அது ஏன் அப்படி பெய்யுதுன்னா வெயில் அடிக்கும் போது எல்லாமே கடலில் இருக்கிற தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி மேலே போகும். ஓகேவா? அப்படி மேலே போகும்போது இப்போ க்ளவுட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மட்டும்தான் அதை தாங்கி பிடிக்க முடியும். அதோட சேச்சுரேஷன் லிமிட் உடஞ்சிருச்சுன்னா மழையை கொட்டுறோம் கடற்கடந்து. சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து சேச்சுரேஷன் ஸ்டேட்டாக சொல்கிறது. இப்போ படிக்கிறோம் பாருங்கள். A saturation state is a state where a change of a phase may occur without a change of a pressure or temperature. சரியா? So next வந்து critical temperature. Critical temperature நான் சொன்ன மாதிரி a liquid completely changed to vapor and vice versa. Also above a critical temperature a vapor cannot be liquefied by a amount of pressure. Okay? So then critical pressure அப்படின்னா என்னன்னா at a critical temperature, ஓகேவா, the corresponding minimum pressure required to transform a vapor to a liquid is called a critical pressure. சரியா? இது டெஃபினேஷனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ட்ரிபிள் பாயிண்ட்டாக என்னென்னு கொடுத்துருங்க. ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் a fixed point, a fixed temperature and pressure at which a solid, liquid and vapor phase coexist in equilibrium. ஓகேவா? சரி. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த சப்ளிமேஷன் கூட இந்த கொஸ்டின்ஸ்லாம் இது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுலேருந்து கேட்பாங்கன்னா அது எஸ்எஸ்சி ஜேஇ, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்ல, ஏன்னா அந்த ஆர்ஆர்பியில் ஜேஇ வரும். ஸோ அதுலனா இப்போ ஒரு டிப்ளமோ லெவல் எக்ஸாம், ஸோ அதுக்கப்புறமா அது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் வைக்கிறதோ, ஸோ அதுலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா? சப்ளிமேஷன் அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ சாலிட் டு வேப்பர் டைரக்ட்லி. சப்ளிமேஷன்னா அப்ளிமேஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ வேப்பர் டு சாலிட் டைரக்ட்லி பை, அதான் டைரக்ட்லி இஸ் கால்டு அப்ளிமேஷன் எழுதிருக்கேன். சரிங்களா? ஸோ சாலிட் டு வேப்பராக மாற்றுறது அப்படின்னா சப்ளிமேஷன், வேப்பர் வந்து டேரெக்டாக சாலிடாக மாற்றுறது அப்படின்னா அப்ளிமேஷன். சரியா? சரி, இப்போ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0. சும்மா ஒரு பாயிண்ட் எழுதிருக்கேன், என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதை. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு போயிடலாம். ஓகேவா? வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் இதுதான், P + A n² / v² ப்ராக்கெட்டில் V - NB = nRT. சரி, இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது ஏன் இடத்துல தான் இதுக்கு இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வருதுன்றது நல்லா தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் அவர் என்ன பண்ணார்னா இந்த கேஸ் ஈக்குவேஷன் பார்க்குறாரு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்து நம்ம வந்து PV = nRTன்னு சொல்லுவோம்ல, இதை பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு இதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரல அவருக்கு, இதில் என்ன ஒரு கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஃபஸ்ட் ஐடியல் கேஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? இதில் வந்து நோ இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன். ஓகேவா? எந்தெந்த மாலிகுலும் இது வந்து இன்ட்ராக்டே, ஐ மீன் ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்காது, அது பாட்டுன்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இப்போ எதனாச்சும் வேப்பர்லாம் எல்லாமே கொலாய்டாகி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேப்பர் வந்து தனியாக மாறுறது, அது மாதிரி எதனாச்சும் ஒரு கேஸ் எதனாச்சும் நடக்கும். சரியா? ஐடியலில் வந்து இப்படி எதுவுமே நிற்காது, இதுமாதிரி தனித்தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஸ் மாலிகுல்ஸ் do not take up வால்யூம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வான் டெர் வால்ஸ் என்ன பண்ணுறாரு, இதை அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த ப்ரெஷர் வால்யூம்லாம் ஏதோ கண்டிப்பாக ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷருக்கு சொல்கிறேன் நான். இப்போ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ரெண்டு அதே கேஸ் பர்டிகுலர் கொஞ்சம் ப்ரெஷர் ஒரு லோ ப்ரெஷரில் இருக்கும்போது ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது நான் அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் ஃபார் ஐடில் அதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ரியல் கேஸையும் ஐடியலையும் அவர் இது கம்பேர் பண்ணி இந்த இடத்தாண்ட இந்த ரியல் கேஸில் கூட வந்து கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுறாரு. ஓகே, கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டு கூடவே என்ன பண்ணுறாருன்னா இந்த மோலார் வால்யூம் ஆட் பண்ணுறாரு. சரியா? மோலார் வால்யூம் அப்படின்னா என்னென்னா இதுதான், Vm = V/m. சரியா? V/n. சரி, அதை தூக்கி போட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா P real + A², A = n² / V² அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? இது என்ன அப்படின்றது ரொம்ப டீப்பாக போத்த இது 11th ஸ்டாண்டர்டில் வந்து தான். சரிங்களா? நீங்கள் வேறு யூடியூப்பில் சேனல் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி வால்யூம் எடுக்கிறார். வால்யூம் என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு வர்றார். அதே மாதிரி V - NB. NBனா அந்த Nன்றது மோலு, Bன்றது வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் அ கேஸ். ஓகேவா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வால்யூம்னா இங்கே குட்டி குட்டி மாலிகுல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் தூக்கிடுறாரு.
டோட்டலாக என்னன்னா எத்தனை அந்த மோல் ப்ளஸ் வந்து பீனா வால்யூம் ஆக்குபை பை 1 mole ஆஃப் கேஸ். ஸோ இதெல்லாம் தூக்கிட்டேன்னா அந்த சின்னதெல்லாம் தூக்கிட்டேன்னா தான் கரெக்டான வால்யூம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வராரு ஐடியலுக்கு. சரியா? ஸோ அப்போ ப்ரெஷர் இந்த பி ஐடியிலையும் வி ஐடியிலையும் அவர் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறாரு, பிவியாக மாற்றுறாரு. ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் இருக்கிற ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்ட்டு வருது. இதுதான் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரியா? அண்ட் தென் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எல்லா புக்லேயும் வந்து இந்த 4 மட்டும் தான் கொடுத்துருப்போம். இது இந்த ஈக்குவேஷன் மட்டும். சரியா? இதை எப்படி படிச்சிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் இந்த டி இருக்கா, டிவிஎஸ். ஓகேவா? அப்போது டிவிஎஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருக்கா, மைனஸ் ஒன்று வச்சுக்கோங்க, மைனஸ் பிஎஸ்வி. அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிபிஎஸ் ஈக்குவல் டு விஎஸ்பி அப்படின்ட்டு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நான் எழுதணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ அது மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு இதே இப்போ பார்த்தீங்கன்னா விடிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்பிடி அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷனும் மனப்பாடம் பண்ணுறேன். ஓகேவா? சிம்பிள். சரி, இதுதான் உங்களுக்கு பேஸு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இது மட்டும் மனப்பாடுங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் பாயிண்ட்டில் நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் பிடிவி. ஓகேவா? ஹீட் அந்த கொடுக்குறோம். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் லாக்கு போகிறேன். செகண்ட் லா வந்து டிஎஸ், அதாவது என்ட்ராஃபி. என்ட்ராஃபி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குவாலிட்டின்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் ஈக்குவல் டு டிக்யூ பை டி. ஓகே, எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வரது எல்லாம். சரியா? இப்போ இந்த டி இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். டிடிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ அப்படின்றது செகண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த டிக்யூ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ், அதை தூக்கி 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருது. டிடிஎஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பிடிவின்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி இங்கே வச்சுட்டு இந்த பிடிவி இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது எனக்கு இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. சரி, இப்போ நம்மளுக்கு என்தால்ஃபி என்னன்னு தெரியும். என்தால்ஃபி என்னது? இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். கரெக்டாக இருக்கா? சரி, இந்த என்தால்ஃபி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இந்த என்தால்ஃபி யூ ப்ளஸ் பிடிவி இருக்கா? கரெக்டு. இப்போ யூ ப்ளஸ் பிடிவி இருக்கிற இடத்துல இந்த இடத்தாண்ட பாருங்கள், இந்த டிஹெச் ப்ளஸ் டியூ ப்ளஸ் விடிபி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த என்தால்ஃபியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா பிடிவி ப்ளஸ் விடிபி மாறும்ல, யூவி அந்த மெத்தடில். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ இந்த இடத்தாண்ட எது இந்த டியூ வந்து தூக்கின்னு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிடிஎஸ் மைனஸ் பிடிவி அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு டிஹெச் இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் விடிபின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நீங்கள் ஸ்லோவாக பாஸ் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கிடச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, பை ஹெல்மன்ஸ் ஈக்குவேஷன். ஹெல்மன்ஸ் ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்னென்னு சொல்லலாம் சொல்லலை நான். ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்மன்ஸ் ஈக்குவேஷன், கிப்ஸ் ஈக்குவேஷன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க மட்டும் சொன்னேன். ப்ராப்ளம் போடும்போது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரியா? அதே மாதிரி தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ ஆகும். இது டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. ஓகேவா? இப்படி ஆகுது. இப்போ வந்து டியூ வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இங்கே இந்த டிடிஎஸ் வந்து டிக்யூவாக போடுறேன். ஓகேவா? டிடிஎஸை டிக்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த டிடிஎஸ் இருக்குது. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 2 இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா டிடிஎஸ் வரும். பிடிவி மைனஸ் டிடிஎஸ் இருக்கும், மைனஸ் எஸ்டிடி. அப்போது இந்த டிடிஎஸ் இதுவும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகிட்டு டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? இந்த ஈக்குவேஷன் தனியாக எடுத்து வச்சுக்க. அடுத்தது பை கிப்ஸ் ஃபங்க்ஷன். கிப்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ஓகேவா? அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிடிஎஸ் எஸ்டிடி வருது. திருப்பி அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் 5லேருந்து எடுத்துகிட்டு வரேன். திருப்பி அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிஜின்ட்டு ஒன்று கிடைக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு, இந்த டிஜி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, டிஎஃப் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, டிஹெச் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இத்தனை ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. சரி, இந்த ஈக்குவேஷனில் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி, அதுக்கப்புறம் டிஹெச், அதுக்கப்புறம் டிஎஃப், அதுக்கப்புறமா டிஜி 4 இருக்குது. சரி சார், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 4 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரோம்ல, டியூ, டிஎஃப், டிஜி, அதுக்கப்புறமா அந்த டிஜி, டிஎஃப், டிஹெச், டியூ இந்த 4 ஈக்குவேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் மெத்தடில் நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள்.
இப்போ டிடிஎஸ் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டியூ ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் விடிபி, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது டோ யூ பை டோ எஸ் வி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் ப்ளஸ் டோ வி பை டோ வி எஸ் டிவி. சரி, இதில் ரெண்டுத்தையும் இதை ரிலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரேன். டோ டி பை டோ வி ரெப்ரசன்ட் ஆஃப் எஸ் மைனஸ் டோ பி பை டோ எஸ் ரெப்ரசன்ட் ஆஃப் வி. இது எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தடில் இந்த கம்ப்ளீட் டேர்ம் எம்மா எடுத்துப்பேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், இதை பார்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் இதுவும் இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோட மெயினாக நான் கேட்குறது இந்த 4 ஈக்குவேஷன் மட்டும்தான். இது இந்த பச்சை கலரில் எழுதிருக்குங்களா, இந்த 4 ஈக்குவேஷன் மட்டும் தான் எனக்கு தேவை. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கு தான் நான் ஷார்ட் டேர்ம் சொன்னேன். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி இந்த டிவிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கா, மைனஸ் பிஎஸ்வி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, டிவிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎஸ்வி. ஓகேவா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிபிஎஸ் ஈக்குவல் டு விஎஸ்பி, அதே மாதிரி பிடிவி இஸ் ஈக்குவல் டு எஸ்விடி. சரியா, இது மாதிரி ரெண்டாக எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த 4 ஈக்குவேஷனும் படிச்சுக்கோங்க. சரியா, சரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்டிருக்கானுங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம்னு கொடுத்துருவோம் 2.87 மீட்டர் கியூப். இது வந்து ஐடியல் கேஸாக எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 300 கெல்வின். சரியா, இப்போ என்ன சொல்கிறேன்னா the gauge pressure indicated by the manometer fitted to a wall of the vessel is 0.5 bar. Okay, bar என்றது pressure. If the gas constant of air is R is equal to 287 kilojoule per kg Kelvin. Okay, and atmospheric pressure வந்து 1 bar னு கொடுத்துருக்குறான். The mass of air m எவ்வளோன்னு கேட்குறான். இந்த வெசில் அந்த கம்ப்ளீட் இதில் மாஸ் ஆஃப் த வெசில் என்னன்னு கேட்குறான். ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னு கொடுத்தாவே நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும், ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும். ஓகே, ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் PV is equal to MRT. சரியா, இப்போ நம்ம எம் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் கொடுத்துட்டான், நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் என்னன்றது கொடுத்துட்டான், அதுக்கப்புறமா ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுத்துட்டான், வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். இதை எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எம்மை இங்கே வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணால் எம்மோட ஆன்சர் கிடைச்சோம். M is equal to 5 kg. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பானுங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் கொஸ்டின். அதுக்காக ஒன்று எக்ஸாம்பிள் எழுதுனா. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சைக்கிள் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் இருக்குது. நான் சைக்கிள் வந்து கடன்னு சொல்லிடுறேன் என்னென்னட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம 20 கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள்ஸை வந்து ஃபஸ்ட் ஆட்டோ சைக்கிள்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா, ஆட்டோ சைக்கிள் அப்படின்னா என்ன, நம்ம பெட்ரோல் இன்ஜின்லாம் ஓட்டுறோம்ல, அதுதான் ஆட்டோ சைக்கிள். சரியா, இது யார் காயின் பண்ணதுன்னா டாக்டர் A.A. நாட்டோ. அவர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட். சரியா, ஸோ ஃபஸ்ட் ஆட்டோ சைக்கிளை வந்து நான் PVTS டயக்ராம் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிதுன்னா மாட்டு கொம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி. சரியா, எப்போவுமே ஆட்டோ சைக்கிள்னால் டக்குன்னு போட்டணும். இங்கேருந்து எடுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்ன 1 and 2 என்னென்னா அடியபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். உங்களுக்கு ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் வால்யூமு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இப்படி என்னன்றது தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸில் நடத்திருப்பேன். இது புரியல அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக இருக்குது இன்னும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வண்டி எப்படி ஓடுது, இனிஷியலாக ஒரு கம்ப்ரெஷன் நடக்குது, அடியபெட்டிக் ப்ராசஸ் கம்ப்ரெஷன். நான் 1 and 2 அப்படி எடுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஹீட் அடிஷன் சொல்லுவாங்க. இது ஓகேவா, அங்கே தான் நம்ம கொடுக்குறது அந்த ஸ்பார்க். அது கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா பவர் ஸ்ட்ரோக்கு 3 and 4, அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட். சரியா, அதுதான் போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு 1 and 2 இது என்னென்னா ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் கம்ப்ரெஷன். சரியா, கம்ப்ரெஷன் நடக்குது. 2 and 3 அதில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஹீட் அடிஷன். அதனால தான் இங்கே QSன்னு போட்டிருக்கேன். சரியா, அதே மாதிரி 3 and 4ல் ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. சரியா, அதுக்கப்புறமா 4 to 1ல் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் 4 to 1 அப்படியே சரன் கீழே இருக்குது. சரியா, இது வந்து PV சைக்கிள். அதே தான் சேம் இங்கேயும். இதில் வந்து ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ். இப்போ 1 and 2 உங்களுக்கு கர்வ் இப்படி போகுது, அடியபெட்டிக்னா என்ட்ராஃபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். TSன்றது டெம்பரேச்சர் என்ட்ராஃபி. சரியா, இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கர்வ் இப்படி போகுது அப்படின்னும் போது என்ட்ராஃபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போ அடியபெட்டிக்கு. சரியா, ஸோ தென் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஹீட் அடிஷன் 2 and 3 ப்ராசஸ் ஹீட் அடிஷனில் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் இப்படி ஏறுதா,
ஓகேவா ப்ராசஸ் ஹீட் அடிஷன். அதே மாதிரி ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன். இது 3 and 4 எக்ஸ்பான்ஷன் கீழே இருக்குது, இது இப்படி வரணும். புரியுதா? இப்போயே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் இருந்து ட்ராயிங்கில் வச்ச கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியில் கேட்டிருக்காங்க, அப்போவும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரியா? அதேமாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் 4 to 1. கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் 4 to 1 இப்படி இறங்குது. இது வந்து வால்யூம் இருக்குது. சரி, இந்த சைக்கிளை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இழுத்தேன் அப்படின்றனா அது வந்து அட்கின்சன் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி எஃபிஷியன்சி பார்த்துங்க. எஃபிஷியன்சி நான் எப்பவுமே சொல்லுவேன் அவுட்புட் பை இன்புட். இதை வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நீ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1 - 1 / r பவர் காமா -1. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்னா என்ன காமா என்ன அப்படின்லாம் தெரியணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் எழுதி வச்சுருங்க. ஆர்னா என்னன்னா அந்த கம்ப்ரெஷன். டோட்டல் வால்யூம், டோட்டல் சிலிண்டர் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது V1/V2 ஆர் V4/V3 ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆராக எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. அதோட ஃபார்முலா ஃபார் ஆட்டோ சைக்கிள். இதுவும் கேஸ் டர்பைனும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் வந்து டீசல் சைக்கிள் போயிடலாம். டீசல் சைக்கிள் வந்து யார் சொன்னதுன்னா ரூடோல்ஃப் டீசல். அவர் தான் வந்து டீசல் சைக்கிளை காயின் பண்ணியிருப்பார். சரியா? டீசல் சைக்கிளும் அதே மாதிரி தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்ப்ரெஷன் வந்து ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்குது. சரியா? போயிட்டு இதில் என்ன மேட்டர்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கிடையாது, இதில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் அங்கே ஹீட்டு இதாகுது, ஸ்பார்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே QSR நடக்குது. ஓகே, அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். சரியா? ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சோடனே கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் 4 to 1. சரியா? ஸோ இங்கே நான் இந்த கிளியரன்ஸு அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கு நடக்கிறதுலாம் VS VCன்னு போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி தான். இதில் என்ன ஒரே ஒரு மாற்றம்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் இல்லாமல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த சைக்கிளில் வந்து 2 அடியபேட்டிக் ப்ராசஸும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூமும் நடக்கும். ஆப்ஷன் ஏ ஆட்டோ சைக்கிள், ஆப்ஷன் பி டீசல் சைக்கிள், ஆப்ஷன் சி வந்து டுவெல் சைக்கிள், ஆப்ஷன் டி கேஸ் டர்பைன். அந்த இந்த சைக்கிள் பிரேட்டான் சைக்கிள் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைக்கிள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இதுக்கு வந்து ஆப்ஷன் பி டீசல் சைக்கிள். ஏன்னா இதில் வந்து 2 அடியபேட்டிக் ப்ராசஸ், ஒரு ப்ரெஷர் ப்ராசஸ், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதோட எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து 1 - 1 / gamma r பவர் gamma -1 டாட்ன்றது இன்டூ RC gamma -1 டிவைடட் பை RC -1. சரியா? சரி, இப்போ எனக்கு வந்து RCனா என்ன அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கட் ஆஃப் ரேஷியோ என்னன்னா கட் ஆஃப் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். கிளியரன்ஸ் வால்யூம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குன்றது. அதே மாதிரி கட் ஆஃப் வால்யூம் எந்த பாயிண்ட்ன்றது அது V3/V2ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஓகேவா? கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா V1/V2. நம்ம இனிஷியலாக கொடுக்குறோம்ல, இதுதான் V1 / V2 கம்ப்ரெஷன் ஆகுது. இது வந்து டோட்டல் சிலிண்டர் ஆஃப் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூமாக சொல்கிறது. சரியா? சரி, இங்கே ஒன்று கொடுத்துருக்குறேன், இதையும் பார்த்துக்கோங்க. 1 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, எது SSC RRB JEE கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோஸ் இன்க்ரீசஸ், the efficiency of a diesel engine increases and vice versa. சரியா? 1 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி கட் ஆஃப் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி கம்மியாயிடும். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன், ஏன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அது நோட் பண்ண மாதிரி என்ன எக்ஸாம்ட்டு. நெக்ஸ்ட்டு டுவெல் சைக்கிள். இப்போ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோ சைக்கிளையும் பார்க்குறாங்க, டீசல் சைக்கிளையும் பார்க்குறாங்க. சரி, இதோட எஃபிஷியன்ஸாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டுவெல் சைக்கிள் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? சரி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த டுவெல் சைக்கிள். ஓகேவா? அதுவும் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ சைக்கிள் மாதிரி இருக்கும். 1 and 2 ஐசென்ட்ரோபிக், அதாவது ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஓகேவா? நடக்குது. அப்புறம் 2 and 3ல என்ன நடக்குதுன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் முடிஞ்ச உடனே 3 and 4ல வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் திருப்பியும் நடந்துட்டு 4 to 5ல வந்து ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இது நடக்குது. சரி, ரிவர்சிபிள் அடியபேட்டிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 5 to 1 இதில் என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படி நடக்குது. சரி, இதே மாதிரி தான் டிஎஸ் டயக்ராமும். ஓகேவா? 1 and 2 ஃபஸ்ட்டு 1 2 அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். சரியா? இது வந்து கான்ஸ்டன்ட் என்ட்ராஃபி. இந்த எஸ்ன்றது என்ட்ராஃபினா S1 = S2 போட்டிருக்கேன். ஸோ ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். அப்புறம் 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். ஓகேவா? 3 வந்து இந்த இதாகிடும், 2 and 4 மாதிரி போட்டிருக்கேன். சரியா? அதே தான் இதுவும் திருப்பியும் அந்த 3 to 4 4 to 5
3 to 4 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் திருப்பி ஏறும். அண்ட் தென் 4 to 5ல் வந்து ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குதா, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 5 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த சைக்கிள் வந்து ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆட்டோ சைக்கிள் பேஸ் வச்சுக்கோங்க. ஆட்டோ சைக்கிளில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டீசல் சைக்கிளில் இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்காது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு டீசலுக்கு ஓகேவா. இந்த 2 சைக்கிளையும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் சைக்கிள் கிடைக்கும். டுவெல் சைக்கிள் போடுறதும் ஈஸி தான் ஓகேவா. ஸோ இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 3 ஃபார்முலாவும் நான் சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலாவும் இதுதான். எஃபிஷியன்சி ஆஃப் டுவெல் சைக்கிள் வந்து 1 மைனஸ் ஆர் பவர் காமா மைனஸ் 1 ஆட்டோ சைக்கிளா, ஆட்டோ சைக்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து இது மாதிரி இருக்கும். கே இன்டூ ஆர்சி, அதாவது கம்ப்ரெஷன் ரேஷியோ பவர் காமா மைனஸ் 1 டிவைடட் பை கே மைனஸ் 1 ப்ளஸ் காமா கே ஆர்சி மைனஸ் 1. சரியா, இது எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது. ஆர்னா என்ன, ஆர்சினா என்ன, கேனா என்ன அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. ஆர்னா என்ன கம்ப்ரெஷன் ரேஷியோ, இது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் திருப்பி 1 and 2. அதே மாதிரி கேனா என்னன்னா ப்ரெஷர் ரேஷியோ. சரியா, ப்ரெஷர் ரேஷியோன்றது P3 மைனஸ் P2 ஓகே. அதாவது P3 மைனஸ் P2 இதுதான் அங்கே வந்து ப்ரெஷர் ரேஷியோ சொல்கிறது இங்கே ஓகேவா. சரி, கேனா ப்ரெஷர் ரேஷியோ, ஆர்சினா உங்களுக்கு தெரியும் கட் ஆஃப் ரேஷியோ. அப்புறமா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அப்படின்றதும் கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோனா கம்ப்ரெஷன் ரேஷியோ டிவைடட் பை கட் ஆஃப் ரேஷியோ. சரியா, இதுதான் வந்து எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. இந்த ரேஞ்சுக்கு தெரிஞ்சாவே போதும். சரியா, இந்த இது ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத டெரைவ் பண்ணி போயினா டைம் வேஸ்ட் ஆகிடும். இதை மட்டும் மகடிச்சிக்கோங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா, கண்டிஷன் ஃபார் அ சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோ. 1 more கொஸ்டின். இப்போ ஒரே கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஆட்டோ சைக்கிள்னா அதிகமாக இருக்கும். இப்போ ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுக்குறேன்னா டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். சரியா, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரே கம்ப்ரெஷன் ரேஷியோவில் கொடுத்து நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன் ஒரு இன்ஜினா, ஃபஸ்ட்டு ஹை எஃபிஷியன்சி தான் ஆட்டோவாக இருக்கும், அடுத்தது டுவெல்லாக இருக்கும், அடுத்தது டீசல் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பிரேட்டான் சைக்கிள். பிரேட்டான் சைக்கிள் என்னன்னா தியரிட்டிக்கல் கேஸ் டர்பைன் சைக்கிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜூல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரியா, இது கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஆட்டோ சைக்கிள் மாதிரியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வராங்க ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட் இனிஷியலாக 1 and 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். 2 and 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். சரியா, அண்ட் தென் 3 and 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். 3 and 4ல் சேம் அதே மாதிரி 4 to 1லேருந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். இதோட டயக்ராமு கிட்டத்தட்ட ஓகேவா, ஓரளவுக்கு வந்து அதே மாதிரி ஆனால் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸு எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் எது கூட ஆட்டோ சைக்கிளோட. சரியா, இப்போ ஃபார்முலாவை பாருங்கள். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர் பவர் காமா மைனஸ் 1 சேம் ஃபார்முலா மாதிரி இருக்கா, அதே தான் அது. ஸோ ஆர் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ, அதே மாதிரி ஆர்பின்றது நம்ம ப்ரெஷர் ரேஷியோ எடுத்துக்கிறோம். ஃபார் த சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோ த எஃபிஷியன்சி ஆஃப் அ பிரேட்டான் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி. இது 1 more கொஸ்டினில் கேட்டிருக்கானுங்க. சரியா, ஸோ இதோட சிலபஸ் எல்லாமே முடிஞ்சு சொன்னது. சரியா, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 கொஸ்டின் பார்ப்போம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி. சரியா, நான் கடன்னு போகிறேன். இந்த கொஸ்டின்லாம் சொல்லும் போது அங்கே இந்த டாபிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது எதுக்குன்னா படித்ததுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நம்ம என்னென்னலாம் டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீகாலிங் மாதிரி வச்சுருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள். கலர் மாற்றிடுறேன். என்ன கலர் வைக்கலாம், மஞ்சள் கலர் வைக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறேன். இஃப் Q and E, Qனா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், Eனா எனர்ஜி, Wனா ஒர்க், denote respectively the heat added, the change in internal energy and the work done by the closed cycle process, then option A equal to 0, Q equal to 0, work equal to 0, Q equal to work equal to 0. ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டின் புரியணும். இஃப் Q, E and W அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, எனர்ஜி, அதுக்கப்புறம் ஒர்க்கு. டினோட் ரெஸ்பெக்டிவ்லி த ஹீட் ஆடட், த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மாறுமா, மாறாது தான். அண்ட் த ஒர்க் டன் பை த க்ளோஸ்டு சைக்கிள் ப்ராசஸ். க்ளோஸ்டு சைக்கிள் ப்ராசஸில் நடக்கும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் நான் சொல்யூஷன் கூட கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து தான் எடுத்துருது. ஓகேவா, இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்கு, அந்த Q இது எல்லாமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னாவே இந்த டேர்ம் தெரிஞ்சிடணும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த சைக்கிளிங் ப்ராசஸ் இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆர் சேம். கரெக்ட் தானே, சைக்கிளிக் ப்ராசஸில் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும், அந்த சைக்கிள்னு சொல்கிறது. அப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 இருக்கும். இதுதான் இதோட சொல்யூஷன். இருக்கா, இருக்குது, எனர்ஜி ஈக்குவல் டு 0. அப்போது இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்குறேன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் ஆடட் டு த சிஸ்டம். ஓகே,
அண்ட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட் அங்கங்கே நான் எழுதியிருக்கேன் விட்டதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ட்ராஃபி சேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஷன் ஏ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஆப்ஷன் பி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஆப்ஷன் சி சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி தெர்மோடைனமிக் ஸ்டேட். முடிஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு ஆன்சர் பண்ண பாருங்கள். நான் ஆன்சரும் சொல்கிறேன். இப்போ நான் என்ட்ராஃபி சேஞ்ச் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, அப்போ சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்கேன்னா என்ட்ராஃபி சேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் அ சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகேவா? என்ட்ராஃபி வந்து டிஎஸ் ஈக்குவல் டிக்யூ பை டிடி சொல்லலாமா? இது வந்து ரிவர்சிபிள். சரியா? என்ட்ராஃபை பற்றி இன்னொன்று கொடுத்துருக்கேன். என்ட்ராஃபி ஜென்ரேஷன் இஸ் அ measure of a entropy created during a irreversible process. Entropy of any closed system can be changed in two ways. என்னென்ன வேணா? by heat exchange between system and surrounding. ஒன்று. இன்னொன்று வந்து due to internal irreversible arising from a dissipated effect. சரியா? ஸோ இதுதான் வந்து சொல்யூஷனு. ஃபஸ்ட்டு எனர்ஜி என்ட்ராஃபி சேஞ்ச் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக மட்டும்தான் என்ட்ராஃபிக்கு வந்து நடக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அண்ட் தென் அந்த என்ட்ராஃபி பற்றி என்னென்னு கொடுத்துருவேன். என்ட்ராஃபின் என்ன அப்படின்ற மாதிரி. என்ட்ராஃபி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர் ஃபார்ம் என்ன எழுதியிருக்கேன். என்ட்ராஃபி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அ சிஸ்டம் இன் டூ ஃபார்ம்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மாஸ் ஃப்ளோ. ஓகே. இன்னொன்று வந்து இன் கான்ட்ராஸ்ட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை ஒர்க் ஆல்சோ. ஓகேவா? மெயினாக வந்து என்னென்னா the only form of energy interaction associated with the fixed mass or a closed system is heat transfer. ஓகேவா? இதுதான் திருப்பி சொல்கிறேன். and the entropy transfer for an adiabatic closed system is 0. இது எல்லாமே ஒரு பாயிண்ட். entropy transfer of an adiabatic closed system is 0. அப்போது கொஸ்டின் வந்து entropy transfer for an adiabatic closed system is what? 1 2 0 3 அப்படின்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. 0. சரியா? ஸோ எதுக்கு அது மாதிரி இருக்குதுன்னா நான் விட்ட பாயிண்ட்லாம் ஒன்று கூட விடாமல் நான் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின். ஒன் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் செகண்ட் லா. ஒன் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேஷன் பிட்வீன் த 1600 கெல்வின் அண்ட் T2, அதாவது செகண்ட் டெம்பரேச்சர், அண்ட் அதர் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேட் பிட்வீன் T2 and 400 if the both the engine have a same thermal efficiency டெம்பரேச்சர் T2. அப்படின்றது நீங்கள் எடுத்தோடனே இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியலன்னா சொல்யூஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 800, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி 1200, ஆப்ஷன் டி 1400. கொஸ்டினை இன்னொரு வாட்டி கூட படிங்க, உங்களுக்கு புரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1600 டெம்பரேச்சர் 1 ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டயக்ராம் போட கற்றுக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் தான் மெயின். கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஃபார் அ ஒன் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேஷன் பிட்வீன் 1600 கெல்வின் டு T2. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1000 கிலோனா T1, இதை THன்னு எடுத்துப்பேன். TH அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் எடுங்க. T1 TH எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஒரு புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பேன். அதனால தான் எல்லா புக்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு இதை TH எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு என்ஜின் இருக்குது. என்ஜின்லேருந்து ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகுது T2. ஓகேவா? நடக்குது. அண்ட் அதர் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேஷன் பிட்வீன் T2 and 400. அப்போது இந்த என்ஜின் இது ரிலீஸ் பண்ண ஹீட்டை வச்சுட்டு இதை வந்து இந்த என்ஜின் இப்போ வந்து இதை இன்புட்டாக வாங்கி கன்வெர்ட் ஆகி இங்கேருந்து ஒரு ஒர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி அது அப்புறம் T3க்கு விடுது. இந்த T3க்கு வந்து கொடுத்துட்டாங்க என்னன்ட்டு. அவன் கேட்குற கேள்வி என்ன கேட்குறான்னா, இஃப் த போத் என்ஜின் ஹாவ் எ சேம் தெர்மல் எஃபிஷியன்சி த டெம்பரேச்சர் ஆஃப் T2ஓட டெம்பரேச்சர் என்ன? அதாவது இன்டர்மீடியேட் டெம்பரேச்சர், அந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கிறது அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறான். சரியா? இது நான் ஃபார்முலா பட்டுன்னு சொல்லிடுவேன். T is equal to root of THTL. இது எப்படி வந்துச்சுன்றது எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அதை பாருங்கள். அப்போது ரூட் ஆஃப் THTL, TH என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. T1 1600, அதே மாதிரி TL வந்து 400. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா T2 கிடச்சிரும். சிம்பிள். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபார்முலா நான் மொட்டையாக மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்ல, அது எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இதை மனப்பாடம் பண்ணிச்சு. ஏன்னா எக்ஸாம் பாயிண்டில் நம்மளுக்கு அதுதான் தேவை. அந்த ஃபார்முலாவை நம்ம போடணும் டக்குன்னு. அந்த டைமில் ஃபார்முலா எப்படி வந்துச்சு டெரைவ் பண்ணின்றது டைம் வேஸ்ட்டு. சரியா? ஸோ ஒரு சில ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னல் எனர்ஜி, அதாவது இன்டர்மீடியட் டெம்பரேச்சரோட ஃபார்முலா இது. சரியா? அதே மாதிரி ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலான்னு கொடுத்துருப்பேன். என்னது? எஃபிஷியன்சி 1 + எஃபிஷியன்சி 2 மைனஸ் எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சி 2. சரியா? இவன் வந்து சேம் இதுன்னு சொல்லிட்டான், ஒரே எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டான். அடுத்த கொஸ்டின். ஃபார் அன் ஐடியல் கேஸ். ஓகேவா? ஐடியல் கேஸ்னால் என்ன தெரிஞ்சிடுவாங்க டக்குன்னு. ஐடியல் கேஸ் the compressibility factor should be
என்ன, கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ஷுட் பி என்ன அப்படின்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி -1, ஆப்ஷன் டி 2, 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சொல்யூஷன் பாருங்கள். கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் யூஸ்ட் டு quantify the direction of real behavior, அதாவது ரியல் கேஸ் பிஹேவியர் ஃபார் ஐடியல் கேஸ் பிஹேவியர், ரியல் பிஹேவியர் ஃப்ரம் தி ஐடியல் கேஸ், அதுக்கான டிஃப்ரென்ஸு. Z is equal to V by RTP, அதனால் PV divided by RTP அப்படின்னு சொல்லுவோம். For an ideal gas, Z equal to 1 at all temperature and pressure. For real gas, Z is greater than, இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் ஃபார் ஐடியல் கேஸ்க்கு என்ன அது மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஐடியல் கேஸ்க்கு ஆப்ஷன் 1, ஃபார் ஐடியல் கேஸ் Z equal to 1 at all temperature and pressure. ஓகேவா, இதுதான் ஆன்சர். அதே மாதிரி ரியல் கேஸ்ன்னு கேட்டானா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் 1 ஆர் லெஸ் தென் 1. எதுக்கு, ரியல் கேஸ்க்கு. ஐடியல் கேஸ்க்கு ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ நான் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், த ஹீட் ஃப்ரம் அ ஹாட் கேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அ வாட்டர். கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னாவே உங்களுக்கு ஒன்று ட்ராயிங்லாம் அப்போ சொன்னது வந்துடணும். ஹீட் ஃப்ரம் அ ஹாட் கேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு வாட்டர். During this process, the entropy of a water changed by 3.56 kJ per Kelvin and the entropy of a hot gas changed by 1.44 kJ per kg. The surrounding temperature was found to be 27. Find the irreversibility அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, irreversibility மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிவன் டக்குன்னு எழுதிருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கொடுத்துருவான், என்ட்ராஃபி ஆஃப் எ கேஸ் என்னன்றது கொடுத்துறான், என்ட்ராஃபி ஆஃப் அந்த வாட்டர் என்னன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, இர்ரிவர்சிபிலிட்டி கேட்குறான். இர்ரிவர்சிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூனிட். ஓகேவா, டெம்பரேச்சர் ஆஃப் அதுதான் அட்மாஸ்பியர் இன்ட்டு டிஎஸ், இது என்ட்ராஃபி ஆஃப் யூனிவர்சல். யூனிவர்சல் என்ட்ராஃபி அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஎஸ்னா அதான் என்ட்ராஃபி ஆஃப் எ கேஸ் ப்ளஸ் என்ட்ராஃபி ஆஃப் வாட்டர் ரெண்டுத்தையும் கொடுத்துட்றேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி யூனிவர்சல் ஆஃப் என்ட்ராஃபி கிடச்சிடும். யூனிவர்சல் ஆஃப் என்ட்ராஃபியும் இன்டூ ப்ளஸ் அந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இர்ரிவர்சிபிலிட்டி கிடச்சிடும். சரியா, அதை தான் கொடுத்துருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 636. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போவோம். The difference between the specific heat Cp minus Cv in terms of volume, expansivity வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறேன் and isothermal compressibility வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் is given by, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ Cp minus Cv is equal to Vt beta square divided by alpha equal, அதுக்கப்புறமா பி ஆப்ஷன் பி வந்து Cp minus Cv is equal to Vt alpha square divided by beta. ஆப்ஷன் சி வந்து Cp minus Cv equal to Vt alpha beta square. ஓகேவா, ஆப்ஷன் டி வந்து Cp minus Cv Vt beta alpha square அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சொல்யூஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் தெரியலாம் விட்டுருங்க. அப்படி இல்லைனா இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு Cp minus Cv is equal to minus t dou v by dou t. ஓகேவா, ஸ்கொயர் எரேஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் அதுக்கப்புறமா டோ பி பை டோ வி டி. சரியா, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் எக்ஸ்பான்சிவிட்டி அதுக்கு வந்து நம்ம இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கம்ப்ரசபிலிட்டி இதுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சரியா, சரி இப்போ Cp minus Cv என்ன பண்ணுறேன், இந்த டீயை தூக்கி தனித்தனியாக உள்ளே இருந்து எடுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இதை தூக்கி அந்த பீட்டா இந்த ஆல்ஃபா இது ரெண்டுத்தையும் தூக்கி என்ன பண்ணுறேன், உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறத பார்க்குறேன். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் Vt பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபான்ட்டு. சரியா, ஸோ அப்படி இருக்கிறதா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Cp minus Cv is equal to Vt ஸ்கொயர் பீட்டா அத்தனை போட்டிருக்கேன், Vt ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். Among the following options, which one is a correct for entropy? திருப்பி entropy கேட்குறாங்களா. Entropy signifies available energy. ஓகேவா, ஆப்ஷன் பி. According to second law of thermodynamics, energy can only be destructed. ஆப்ஷன் சி. For the process to be an isentropic, it must always be adiabatic அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து none of this. எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தெரில. உங்களுக்கு படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சரியா, சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்ப்போம் எப்படின்றத. ஓகேவா, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னா ஒரு மார்க் மாதிரி.
சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அசோசியேட்டட் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி. நான் திருப்பி சொல்லிக்கிறேன், என்ட்ரோபி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அசோசியேட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். there is no entropy transfer associated with the energy transfer as work high grade energy. ஓகேவா? the quantity of energy is always preserved during a actual process. ஓகேவா? the actual the quality of energy is bound to decreases follow the law of degrading by second law. okay, அதுக்கப்புறமா the energy of a universe is constant and the entropy of a universe always tends to be maximum. சரியா? இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, படித்தாவே ஈஸி வேர்ட்ஸில் தான் இருக்குது. ஆல் adiabatic process are not isentropic but all isentropic process are reversible and adiabatic. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? எல்லா adiabatic ப்ராசஸும் ஐசென்ட்ரோபிக்காக இருக்காது, பட் எல்லா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸும் adiabatic-ஆக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டீம் இந்த நாசல் இஸ் adiabatic but not isentropic because the friction between the steam and the nozzle surface. சரியா? there is an internal heat generation, so entropy increases. some example இது ஒன்று எழுதி வச்சுருந்தேன். ஓகேவா? சொல்லணுன்ட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்தது எதுவுமே இதில் செட் ஆகுது. ஸோ none of the above. இது மாதிரி கொஸ்டின்லாம் நெகட்டிவ் மார்க் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா தாராளமாக விட்டுருங்க. நெக்ஸ்ட், in a cyclic process involving the following 3 process. என்னென்ன ப்ராசஸ்லாம் வருது அப்படின்னு பாருங்கள். சைக்ளிக் ப்ராசஸில் 1 and 2 வந்து ரிவர்சபிள் adiabatic கம்ப்ரெஷன். ஓகே, ஏதோ கம்ப்ரெஷன் நடக்குது. 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன், அதுக்குள்ளே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மேலே அடிச்சோன்னு கீழே இறங்கிடுது. அண்ட் தென் பாலிட்ராபிக் கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் n அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Q net is equal to P1 V1 plus minus P2 V2 by gamma minus 1 plus அது ஒரு மூணுத்துக்கும் ஒன்று கொடுத்துருக்கான். சரியா? ஃபஸ்ட்டு டயக்ராம் போடுறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரியுதுன்னா தாராளமாக போட்டுருங்க சப்பை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சபிள் adiabatic கம்ப்ரெஷன் 1 and 2 போடுறேன் கம்ப்ரெஷன். ஓகே, அப்புறம் 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் போடுறேன். அண்ட் தென் 3 and 4 வந்து 3 and 1 வந்து பாலிட்ராபிக் கம்ப்ரெஷன் வித் இண்டெக்ஸ். ஓகேவா? 1 and 2க்கு வந்து நம்ம போடலாம். இதுக்கு adiabatic கம்ப்ரெஷன் P1 V1 minus P2 V2 பவர் gamma minus 1 கீழே. அதே மாதிரி V2 இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு P2 is equal to V3 minus V2 போடலாமா? அதே மாதிரி 3 to 1 அதுக்கு வந்து என்ன போடலாம்? பாலிட்ராபிக் கம்ப்ரெஷன் வித் இண்டெக்ஸ். சரியா? P3 V3 minus P1 V1 by n minus 1 அப்படின்ற போகலாம். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வந்துருமா? இப்போ 3 ஆட் பண்ணுற மாதிரி நினச்சி கொடுத்துருக்கானா? இந்த ஒரு ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. அப்புறம் 9வது கொஸ்டின் போகலாம். பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a throttling calorimeter is based on the principle of throttling the wet steam so that it becomes a superheater அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a superheating calorimeter water particles from the wet steams are fully separated. ஓகேவா? அப்புறம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, a throttling calorimeter is not suitable for very wet steams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, combined throttling and separating calorimeter does not give the best result for calculating a dryness fraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா, which of the following statements are correct? ஆப்ஷன் A 1 and 2, ஆப்ஷன் B 2 and 3, ஆப்ஷன் C 1 and 3, ஆப்ஷன் D 2 and 4. தெரிஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ சொல்யூஷன் போயிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு throttling calorimeter அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருங்க. throttling calorimeter is based on the principle of throttling the wet steam so that it becomes a superheater. சரியா? and then separating calorimeter அப்படின்னா என்னன்னா, it is a vessel used initially to separate some of the moisture from a steam. சரியா? to ensure a superheated condition after throttling. அது வந்து ஒரு செப்பரேஷன் டிவைஸ் மாதிரி. சரியா? சரி, இப்போ combined separation and a throttling calorimeter அப்படின்னா, it is found most suitable for accurate measuring of dryness of steam. சரிங்களா? இந்த dryness factor அப்படின்னா என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான், அதெல்லாம் பாருங்கள், போன வீடியோவில் இருக்கும். ஸோ x1ன்றது நான் dryness fraction of the steam எடுத்துக்கிறேன், considering a separating calorimeter. x2ன்றது dryness fraction of a steam considering the throttling calorimeter. கம்ப்ளீட்டாக xன்றது actual dryness fraction of the steam this சர்ஃபேஸாக எடுத்துக்கிறேன். சரியா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஓகே, ஆப்ஷன் 1 and 3 கரெக்ட் கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
on the PV diagram, two processes ACD and ADB are drawn as shown in the given diagram. For the path ACB, if a Q heat given to the gas equal to 200 joule, and then work done வந்து 80 joule எடுத்துக்கிறோம். For the path ABD, if Q எவ்வளோ ஹீட்னு கொடுத்துருக்காங்க, ஒர்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அவன் ட்ராயிங்காக கொடுத்துருக்கான். இதில் ABD இது கொடுத்துருக்கான், டூ ப்ராசஸாக, இது ஒரு ப்ராசஸும், அதுக்கப்புறமா ACB இது ஒரு ப்ராசஸும், ரெண்டு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு ACBயில், இந்த ACB இந்த ப்ராசஸில் Qன்றது கொடுத்துருக்கான் 200 ஜூல். அதே மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருக்கான். ABDயில் Q என்னன்றது கொடுத்துட்டான், ஒர்க் என்னன்றது கண்டுபிடிக்க சொல்கிறான். சரியா, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா Q is equal to இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க், இது ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ 1 and 2 அப்போ எடுக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி U2 மைனஸ் U1ன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி ஒர்க்கை வந்து 1 to 2 எடுக்கணுமா. ஃபஸ்ட்டு ACD அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஓகேவா, Q வந்து ACD இந்த கண்டிஷன் மட்டும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ACB. ஓகேவா, இங்கே ACDன்னு போட்டுக்கிறேன், இங்கே ACB. ஓகே, ஸோ QACBன்றது அவன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் WACBயோ என்னன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, இப்போ சேம் அதே மாதிரி QADBயும் கொடுத்துட்டாங்க, WABD மட்டும் என்னன்றது கேட்குறான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ACB அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் எடுக்கிறேன். ACB ப்ராசஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு இன்டர்னல் எனர்ஜியா, அதான் நான் இங்கே மாற்றினால U2 மைனஸ் U1 அப்படின்ற மாதிரி UB மைனஸ் UAன்ட்டு எடுக்கிறேன், அண்ட் ப்ளஸ் WACB. ஓகேவா, அந்த சைக்கிள். ஸோ அந்த சைக்கிளில் இந்த இது மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். எது, இந்த இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் பண்ணுறேன். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுக்கிறேன். அதே மாதிரி ப்ராசஸ் ABDயும் எடுக்கிறேன். அதுலேயே வந்து QABD எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி தனியாக எடுத்துகிட்டு இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்போ வந்து அந்த ஈக்குவேஷனில் கிடைச்சது அந்த 200 ப்ளஸ் வந்து 80 போட்டுறேன். அதே மாதிரி QADயில் 144 அவன் கொடுத்ததை போட்டுறேன். அண்ட் தென் WAD தான் ADB தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதை இங்கே வச்சுட்டு இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும், 24 ஜூல்ஸ்ன்னு வருது. சரியா, அப்போது 24 ஜூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. சரியா, அப்போ ஆப்ஷன் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In a closed system, the volume changes from 1 meter cube to 2 meter cube. Okay, and heat addition is 2000 kilojoule. The change in the internal energy given the pressure volume relation as P is equal to 1000 PV, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 V kilopascal, where V is a volume in meter cube. ஓகேவா, ஆப்ஷன் A 500, ஆப்ஷன் B 1500, ஆப்ஷன் C 3500, ஆப்ஷன் D 4500 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, நான் திருப்பி ஒரு வாட்டி கொஸ்டின் படிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இன்னும் க்ளோஸ்டு சிஸ்டம். சரி, க்ளோஸ்டு சிஸ்டம் வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம், ஒரு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. எது, 1 மீட்டர் கியூப்லேருந்து 2 மீட்டர் கியூபுக்கு வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் ஹீட் அடிஷன் இஸ், ஒரு ஹீட் Q வந்து கொடுக்குறாங்க 2000 கிலோஜூல். த சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி கிவன் இந்த ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் இஸ் PV is equal to 1000 V kilopascal, where V is a volume in meter cube. சரியா, ஸோ இப்போ அவன் கேட்குறது வந்து V தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. ஸோ இதையே நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுக்கலாம். சரியா, சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். சரி, அவன் நமக்கு தெரியும் V1 எவ்வளோன்னு கொடுத்துனா அது எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 மாறுது. அண்ட் தென் ஹீட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு கொடுத்துக்கிறான். அண்ட் தென் P அதுவும் கொடுத்துட்டான் 1000 V கிலோபாஸ்கல்ன்ட்டு. சரியா, ஸோ இதுதான் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் எப்பயுமே இது மாதிரி ஒரு ட்ராயிங் போர்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ். எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமு, அதில் ஹீட் கொடுக்குறாங்க. அப்போ ஆப்வியஸாக இது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது உங்கள் ஒர்க்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, சரி, இப்போ வந்து நம்ம ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் PdV போட்டுருவோம். அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேவா, P என்ன கொடுத்துருக்கான், அவன் 1000 இன்ட்டு 1000 V கிலோபாஸ்கல். இந்த கிலோபாஸ்கலில் வந்து நான் வெறும் பாஸ்கல்னு எடுக்கிறேன். ஸோ அதனால் 10⁻³ போட்டுக்கிறேன். சரியா, இதை போட்டு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி வருமா. அப்புறமா இதை லிமிட் சப்ஸ்டியூஷன் மாதிரி இந்த V இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி வருமா, அதாவது இன்டகிரேஷன். ஓகேவா,
அண்ட் தென் இது போட்டு அதுக்கப்புறம் டிடபிள்யூ அதாவது ஒர்க்கை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணி உனக்கு இந்த ஆன்சர் வருது. கிலோ ஜூல் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 10 இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிலோ ஜூல் வந்துச்சு அப்படின்றதுக்கு. ஓகே, 1500 கிலோ ஜூல் இருக்கா அது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பானுங்க. இப்போது கேட்டில் கூட நிறைய கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் ஆப்ரேட் யூஸிங் 3 thermal reservoir. ஓகே, ரிசர்வாயர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. வித் அ டெம்பரேச்சர் as shown in the following figure அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இது கொடுத்துட்டான். இஃப் Q1 ஈக்குவல் டு Q2 அதையும் கொடுத்துட்டான். த எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, ஆப்ஷன் ஏ 0.125, ஆப்ஷன் பி 0.25, ஆப்ஷன் சி 0.625, ஆப்ஷன் டி 0.75. இவன் என்ன சொல்கிறான், 2 அதாவது இங்கே இதுதான் வந்து சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க. 2 சோர்ஸ்லேருந்து நம்ம ஹீட் வருது. ஓகேவா, ஹீட் என்ஜினுக்கு கொடுக்குறாங்க. ஹீட் என்ஜின் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஒர்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கேருந்து சிங்க்குக்கு போகுது ஒன்று. ஓகேவா, T3 அவங்களோட கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்குறான்னா எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் என்னன்னு கேட்குறான். ஒர்க்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் கேட்குறான். அவன் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டான்னா Q1 ஈக்குவல் டு Q2ன்றதை கொடுத்துட்டான். ஓகேவா, இப்போ நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஒரு சில டவுட் வரும் என்ன பண்ணலான்ட்டு. ஓகேவா, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் சொன்ன கான்செப்ட் படி யோசிச்சுனா ஈஸியாக போட்டுடலாம் அதை. ஓகேவா, ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் அப்படின்னாவே எஃபிஷியன்சினாவே நான் என்ன சொன்னீங்கன்னா அவுட்புட் பை இன்புட் வரணும். ஓகேவா, அவுட்புட்னா நம்ம ஒர்க் எடுத்துருப்போம். இன்புட்டுன்றதுனால ஹீட் சப்ளை கொடுத்துருப்போம். ஓகேவா, எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஹீட் சப்ளை இன்புட். சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது ஒரு மெத்தடு. ஓகேவா, அப்படி ஒன்று போடலாம். அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட இதுவும் சேம் தான். இந்த dQ/T என்ட்ராஃபி மெத்தட் இதுலேயும் ஒன்று போடலாம். இது எப்படி போடலான்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸி இந்த ப்ராப்ளம்க்கு. இது மட்டும் சொல்கிறேன். இதில் தான் இது சம் போட போகிறேன். dQ/T ஈக்குவல் டு 0. சரியா, சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹீட் அவ்வளோதான் Q1 ப்ளஸ் Q2 இது வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ -Q3. அப்போது dQTயில் இந்த மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q1/T1 ப்ளஸ் Q2/T2 மைனஸ் Q3/T3 ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு வருமா. இதோட டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். T1 அது T1னா இது, T2 இது, T3 இது. ஓகேவா, சரி அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு கழிச்சு பார்த்தோன்னா இது மாதிரியும் நமக்கு ஒன்று கிடைக்கும். சரியா, அவன் கொஸ்டினில் வந்து Q1 ஈக்குவல் டு Q2 கொடுத்துட்டான். அப்போ இதை மாற்றிக்கலாமா? ஆப்வியஸாக Q1 ஈக்குவல் டு Q2 மாற்றிக்கலாம். சரி, இதை இங்கே மாற்றிட்டோம். மாற்றிட்டா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. 3Q1 மைனஸ் 4Q3 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணுறோம், சாரி ஒரு நிமிஷம் இருங்க. Q3 அப்புறம் வந்துச்சு. கரெக்டு தான். இதை இன்டகிரேஷன் பண்ணுறது. ஓகேவா, இதை வந்து இன்டகிரேட் பண்ணி இன்டகிரேஷன் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் கட். ஓகே, இதுலேருந்து என்ன பண்ணுறோம் 3Q1 மைனஸ் 4Q3 இது ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம Q3 மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா, Q3 மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன் இப்போ. சரி, இப்போ Q3 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி அவுட்புட் பை இன்புட்டா அவுட்புட்டு நம்ம என்ன சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது ஒன்று தெரியும் உங்களுக்கு என்னென்னா W இப்போ QS நான் வந்து 1 2 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அது ஹீட் சப்ளைட் ஹீட் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். கொஸ்டின் வந்து 1ன்றது கேட்டனால நான் 1லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, Q1 வந்து S1 ஆகும், அதாவது சப்ளைட் 1 ஆகும். Q2 வந்து சப்ளைட் 2 ஆகும். QR வந்து ரிஜெக்டட் ஆகும் நம்ம வச்சுக்கலாம். சரியா, சரி இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒர்க் இதை கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் QS ஈக்குவல் டு W ப்ளஸ் QR அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, சரி இப்போ இந்த ஒர்க்கை இங்கே வச்சுட்டு QS மைனஸ் QRன்னு எடுத்துகிட்டு வரல. கரெக்டு. சரி, QS மைனஸ் QR எடுத்துகிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Q1 மைனஸ் QR அப்போது Q1 மைனஸ் Q3 தான் எடுத்துகிட்டு வரணும். நம்மளுக்கு 2 Q இருக்குது. கரெக்டுங்களா, 2 Q1 இருக்குது, 2 Q1. ஓகேவா, இது ஒரு Q1 இது ஒரு Q1. ஸோ அதனால் 2Q1 மைனஸ் Q3 டிவைட் பை 2Q1 போடலாமா. ஹீட் சப்ளைட் அதுதான். சரி, அப்போ Q3க்கு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இங்கே கண்டுபிடிச்சோம்ல 3/4 Q1 அது தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா இது ஈக்குவேஷன் பண்ணனா எனக்கு 5/8ன்னு கிடைக்கும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 5/8 வரும். 5/8 வந்து 0.625. ஸோ ஆப்வியஸாக நம்ம சொல்லலாம் 62.5% தான் இதோட எஃபிஷியன்சி அப்படின்றது. ஓகேவா, ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டான
ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ 13வது கொஸ்டின் இதெல்லாம் கொடுக்குறான்னு பாருங்க. A steady heat transfer take place through a plane wall in the outward direction at the rate of 1500 watt. The inner surface of a temperature wall is 27 degrees Celsius. Okay. The entropy generation is 0.25 watt per Kelvin. The outer surface temperature of a wall will be dash. Option A 2.7, option B 5.1, option D 7.2, option D 12.7 degree Celsius. Okay. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது முன்னாடி நம்ம கான்செப்ட் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அவன் என்ன கேட்குறான், அந்த என்ட்ரோபி ஜென்ரேஷன் கேட்குறான், அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வால்ன்றது கேட்குறான். ஓகேவா? இப்போ ஒரே இதுக்கு நம்ம க்ளூன்னு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவை வச்சு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு இது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான், அண்ட் தென் ரேட் ஆஃப் அந்த இது கொடுத்துட்டான், அவ்வளோதான் கொடுத்துருக்கான், அண்ட் தென் என்ட்ரோபி ஜென்ரேஷன் எவ்வளோன்றது கொடுத்துருக்கான். ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். அந்த என்ட்ரோபி இதில் வந்து என்ட்ரோபி 1 அது இன்லெட்டு மைனஸ் அவுட்லெட்டு ப்ளஸ் எவ்வளோ ஹீட் என்ட்ரோபி ஜென்ரேஷன் ஈக்குவல் டு ds/t ஃபார் அ ஸ்டடி ஃப்ளோ. ஓகேவா? ஃபார் அ ஸ்டடி ஃப்ளோ ரேட் ஆஃப் என்ட்ரோபி வந்து ds/dt ஈக்குவல் டு 0, அதாவது ds ஈக்குவல் டு dq/t சொல்லுவோம்ல, கரெக்டாக இதிலிருந்து எடுத்துகிட்டு வருது. சரி, இப்போ நம்ம இந்த இன்லெட்டு அவுட்லெட்டு இது வந்து q/tன்னு சொல்லலாம்ல. என்ட்ரோபி q/t1 மைனஸ் q/t2 ப்ளஸ் என்ட்ரோபி ஜென்ரேஷன். என்ட்ரோபி ஜென்ரேஷன் தான் அவன் கொடுத்துட்டான் 0.25 கொடுத்துட்டான். சரி, என்ட்ரோபி ஜென்ரேஷன் இன்சி தூக்கிட்டு போகிறான். நம்மளுக்கு T1 கொடுத்துட்டான், T2 மட்டும் தான் கேட்குறான். அப்போது T2 மட்டும் சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துடலாமா? T1 கொடுத்துருக்கான், அவன் 27 கொடுத்துருக்கான், ப்ளஸ் 273 போட்டிங்கன்னா கெல்வினில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து T2 கிடச்சிரும். ஓகேவா? இந்த கொஸ்டினை இது மாதிரி அப்ரோச் பண்ணி போடலாம். ஓகேவா? ஆமாம், T2 கெல்வின்னு போட்டு அதை நான் திருப்பியும் வந்து இவன் டிகிரி செல்சியஸ் கேட்டுக்கிறான், அதெல்லாம் டிகிரிலாம் மாற்றுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக போட்டுருக்கலாம் அதை. சரியா? அவ்வளோதான் இது. 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a new scale n of a temperature is divided in such a way that freezing point of ice is 100 degree n அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாய்லிங் பாயிண்ட் இஸ் 400 degree n கொடுக்குறான். at what temperature both the Celsius and the new temperature scale reading would be the same அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் A 50 degree Celsius, ஆப்ஷன் D minus 50 degree Celsius, ஆப்ஷன் C 100, ஆப்ஷன் D minus 100 degree Celsius. ஸோ இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா வச்சுங்களேன், ஐஇஎஸில் இது மாதிரி கேட்கமாக்கான கொஸ்டின்ஸ்லாம். சரி, ஃபஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட் வந்து நியூ ஸ்கேல் வந்து 400 degree Celsius. ஓகேவா? அவன் கொடுத்துருக்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நியூ ஸ்கேல் வந்து 100 degree Celsiusன்னு கொடுத்துருக்கான். கரெக்டுண்ணா? பாய்லிங் பாயிண்ட்டோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டோன்றது கொடுத்துக்கிறாங்க. இது ரெண்டு அவன் கேட்குறது என்ன டெம்பரேச்சரில் ரெண்டு ஸ்கேலும், அதாவது செல்சியஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதும் நியூ டெம்பரேச்சர் ஸ்கேலும் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் அவன் கேள்வியாக கேட்குறான். சரி, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, இதுதான் அது. இது எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்னன்னா பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் எக்ஸு டிவைடட் பை பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல். இது ஒரு ஸ்கேல், அவன் கொடுக்குற ஸ்கேலை போட்டுக்கலாம். ஈக்குவல் டு பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் எக்ஸு டிவைடட் பை பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் 2. இது நம்ம ஸ்கேலாக கூட எடுத்துக்கலாம். சரியா? நம்ம ஸ்கேல்னால் செல்சியஸ் சொல்கிறேன், இது செல்சியஸ் ஆகும். இது அவன் இன்னும் என்னன்னு கொடுத்துருக்காங்களா, அதுவும் அவன் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அவன் கொடுத்துற பாய்லிங் பாயிண்ட் 400, அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் 100 போட்டுடுறேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0வும் பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 தான் எடுத்துப்போம் காமனாக. ஓகேவா? ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது x = -50 கிடைக்குது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக இங்கே -50 இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஸோ அதை தான் கொடுத்துருப்பேன். The reading at which both the Celsius and the new temperature scale reading would be the same will be -50 degree Celsius. சரியா? அவ்வளோதான் இதோட கதை. அடுத்த கொஸ்டின். A tank is divided into 2 equal parts and it is insulated. Okay. The one part is then filled with a nitrogen gas at 25 degree Celsius and the other part is under a vacuum A. Okay. A hole is made on the partition of wall and the nitrogen fills in the whole tank. Okay. To calculate the change in the entropy of a nitrogen. Entropy எவ்வளோ கேட்குறாங்க. அப்புறம் ஃபார் நைட்ரஜன் வந்து இது சொல்கிறாங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் R = 296.8 joule per kg Kelvin. ஆப்ஷன் A -205.7 joule per kg Kelvin. ஆப்ஷன் B 252.9 joule per kg Kelvin. ஆப்ஷன் C 205. ஆப்ஷன் C 252.9 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரி, இவன் கேட்குறது வந்து அந்த என்ட்ராஃபி சேஞ்ச் தான் அவ்வளோ கேட்குறான். சரி, என்ட்ராஃபி சேஞ்ச் கண்டுபிடிங்கன்னா டெல்டா
t. இது வந்து cp ln delta t minus r ln delta p ன்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா ஸ்டேட் வந்து அகைன்ஸ்ட் வேக்யூம் இருக்கிறதுனால ஒர்க் டன் வந்து 0 சொல்லலாமா? கரெக்டு. ஓகே, வேக்யூம் இருக்கிறதுனால டேங்க் இஸ் இன்சுலேட்டட்னால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து q is equal to 0ன்னு சொல்லலாம். இது ரெண்டு கண்டிஷன் வந்து கொஸ்டின் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். கரெக்டா? சரி, இப்போ வந்து கால்குலேஷன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுக்கிறேன். இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். இன்டர்னல் எனர்ஜி 0. கரெக்டாக? டெம்பரேச்சரு சேமாக இருக்கும். T2 is equal to T1. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கானா? நான் இன்னொரு வாட்டி கொஸ்டின் படிச்சு பாருங்கள். The tank is divided into 2 equal parts. ரெண்டாக பிரிக்கிறாங்க. And it is insulated. The one part of the filled with nitrogen and the 25 degrees Celsius. Another part is a vacuum. A hole is made up of a partition of nitrogen fills with the whole tank. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் குட்டியாக. ஓகேவா? ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ T2 equal to T1. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா since a volume is a double after expansion, கரெக்டாக அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனு. அப்போது நான் வந்து ஒரு பிவிடி ரிலேஷன் எடுக்கிறேன். பிவிடி ரிலேஷனில் P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இதுதான் பிவிடி ரிலேஷன். சரி, இதில் என்ன பண்ணுறேன், T வந்து கான்ஸ்டன்ட்னால T தூக்கிடலாம். இப்போ Pயும் Vயும் வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு வந்து 2ன்னு கிடைக்குது. ஏன்னா அது ரெண்டாக இதாகுதுன்னு தெரிஞ்சுக்கிது எனக்கு. சரியா? இதுதான் நம்ம கொடுக்குற அந்த கண்டிஷன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு cp ln T2 by T1 minus R ln P2 by P1. T வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த யூனிட் அடித்தா மொத்தமாக இது கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இப்போ R மட்டும் தான் இருக்குது. சரியா? R ln P2 by P1. சரி, இப்போ வந்து R நம்மளுக்கு தெரியும். அந்த ln P1 by இதை வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ரிவர்ஸ் பண்ணுறதுனால ஆப்வியஸாக நம்மளுக்கு 2 வருது. P1 by P2. இங்கே எதுக்கு இந்த P1 by P2 இது போடுறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த பிவிடி ரிலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ இங்கே P1 by P2 is equal to 2. சரியா? இப்போ கிடச்சி தான் இந்த இடத்துல 2 போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் 205.7 இருக்குது. 205.7 அப்படின்றதுதா ஜூல் பர் கேஜி கெல்வின். இதோ இருக்குது சி, ஆப்ஷன் சி. இதுதான் கதை. அண்ட் அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த சைக்கிள் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் PV plot and the cutoff ratio of a diesel cycle is RC. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. the compression ratio is RK. இது மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டாங்க. இது வந்து சைக்கிள், டீசல் சைக்கிள். இது இப்போ நீங்களே உங்களுக்கு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இப்போ 1 and 2 வந்து ரிவர்சிபிள் அடியபேட்டிக், 2 and 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், 3 and 4 வந்து என்ன சொல்லலாம்னா ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், 4 and 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேவா? பார்த்தோன்னே நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி, அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, கன்சிடர் த சைக்கிள் ஷோன் இந்த ஃபிகர் PV plot. the cutoff ratio of a diesel cycle is RC. the compression ratio is RK. என்ன கேட்குறான்னா the temperature at the end of a heat addition is என்ன அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ T1 RK whole power gamma minus 1. ஆப்ஷன் பி T R power gamma minus 1 into RC. ஆப்ஷன் சி T1 வந்து T1 into RC. ஆப்ஷன் டி வந்து T1 into RC பவர் gamma. கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கட் ஆஃப் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு V3 by V2. இங்கே தான் வந்து கட் ஆஃப் ரேஷியோ இருக்கும். அதே மாதிரி கம்ப்ரெஷன் ரேஷியோன்றது 1 and 2. இங்கே வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ, இங்கே கட் ஆஃப் ரேஷியோ நடக்கும் எப்போவுமே. ஃபார் த ப்ராசஸ் 1 and 2 இங்கேருந்து இங்கே நடக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷனில் இப்படி எடுத்துகிட்டு வரலாமா? T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. இதை தான் இந்த RK gamma minus 1 இதோடு நிறுத்திடலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ T2னா இது தூக்கிட்டு இப்படி போயிடும். ஓகேவா? அப்போது T2 is equal to T1 RK gamma minus 1. சரியா? அப்போது ஆப்வியஸாக T3 என்ன ஆகும்? ஓகேவா? T3 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் T3 என்ன ஆகும் அப்படின்றது T1 into RK gamma minus 1 compression ratio இது வந்துடும். சரியா? இது வந்து T3யோட ஈக்குவேஷன் சொல்லலாமா? அவன் கேட்குறது என்ன கேட்குறான், இந்த டெம்பரேச்சர் at the end of a heat addition, அது end of a heat addition வந்து T3 என்னன்றது கேட்குறான். அப்போ T3 வந்து ஆப்வியஸாக T1 into RK gamma minus 1 into RC இருக்கா? ஆப்ஷன் பி முடிஞ்சு. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதோட முடிச்சிடலாம், நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எப்போயுமே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அந்த ரீசன் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இஎஸ்சில் கேட்பாங்க.
இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் நம்ம நிறைய கேட்டு வராங்க. இது எப்படின்னா பாருங்கள், the property is a path function and it is independent of the end point in the cycle அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைக்கிள் சேஞ்ச் in the property is equal to 0. சரி, ஆப்ஷன் ஏ 1 and 2 are இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வந்து 1 and 2 are individually true, 2 is correct explanation for statement 1. ஆப்ஷன் பி வந்து 1 and 2 are individually true, ஆப்ஷன் 2 is statement 2 is not a correct explanation for statement 1. ஆப்ஷன் சி வந்து statement is true, statement 2 is false. ஆப்ஷன் டி வந்து statement 1 is false but statement 2 is true. படிக்கும்போது தெரியுது என்னன்னா, the property is a path function சொல்கிறாங்க. இதுலேயே முட்டுது. Property is a path function and is independent to the end point of a cycle. இதே தப்பு. ஆப்ஷன் 2 வந்து இது ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறேன்னா, இந்த சைக்கிள் சேஞ்சஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்யூஷன். இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஆல் மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சிஸ்டம்ஸ் ஆர் நோன் அஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அது எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. அது எக்ஸ்டென்சிவாக இருக்கும், இன்டென்சிவாக இருக்கும், எது வேணாம். இந்த சைக்கிள் சேஞ்ச் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் 0. ஓகேவா, இப்போ ஆப்வியஸாக இந்த சைக்கிள் சேஞ்ச் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாயிண்ட் ஃபங்க்ஷன். எப்பயுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், பாத் ஃபங்க்ஷனாக இருக்காது. அதனால தான் சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாத் ஃபங்க்ஷன் படிக்கும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே, அப்புறம் வந்து the properties divided with the space, then this is extensive. The specific properties are intensive properties. நான் எல்லா specific properties வந்து intensive properties சொல்லியிருப்பேன். சரியா, the ratio of two extensive properties is a intensive properties. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை விட்டு போன பாயிண்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். சரி, அங்கே சொல்லாமல் இருக்கிறதுலாம் அதுக்கு தான் இப்போ சொன்னேன். இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட்டு. சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸ் இதோட கம்ப்ளீட்டாக நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 is false, ஏன்னா இது பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, ஏன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் சைக்கிள் சேஞ்சில். சரியா, சரி, இதோட நம்ம முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து என்ன பார்ப்போம்னா, இஎஸ்சியோட 25 வருஷம் கொஸ்டின் பேப்பர். அது இது மாதிரி கொஞ்சம் ட்ரையாக போகாது. அது நான் என்ன பண்ணுறேன், கடற்கடன்னு எடுத்துகிட்டு போகிறேன். அட் த சேம் டைம் நீங்கள் பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி இன்னும் 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண அதுவும் ஃப்ரீயெல்லாம் எவனும் சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா, ஸோ until then, bye bye.